ஏய் மனோ, 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 மனோ. என்ன மாமா, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும் போது நை நை நைன்னு என்ன? மனோ, முதல்ல அங்க பாரு, அந்த பாப்பா பாத்தியா, நம்மளே முறைக்குது. சித்தப்பா, அங்க எங்க அந்த பாப்பா நிக்குது? இல்லையே, அங்க நின்னுச்சு தமன்னா, நான் பார்த்தேன். என்ன தமன்னா இவர் இப்படி ஆயிட்டாரு? கொஞ்ச நேரம் தான் மனோ, அப்புறம் சரியாயிடுவாரு. எங்க சும்மா இருந்தா தானே? அவரோட நிலைமைக்கு அவரே தான் காரணம். நாம என்ன பண்ண முடியும்? இல்ல, அங்க நின்னுச்சு, நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன். எங்க போச்சு காணிமே? அம்மா தர்ஷினி, பாட்டி, கிச்சன்ல எல்லா வேலையும் ஆயிடுச்சா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஆ, தாத்தா, உங்களுக்கு காஃபி கொடுக்கட்டா? இல்லம்மா, இருக்கட்டும்மா. அதோ வந்துட்டாங்களே. ஏப்பா சித்தா, இங்க பாருப்பா. நான் அப்புறமா கூப்பிடுறேன். இங்க பாரு தமன்னா, நாம ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருந்தா அதை பார்த்து மற்றவங்களுக்கு தேவையில்லாம சந்தேகம் வரும். ம், வா போலாம். வாங்க மாமா. பாப்பா, அழகு. இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த வருஷம் நீங்க சொன்ன மாதிரியே பொங்கலை சிறப்பா கொண்டாடுறோம். இது பாப்பாவோட பொங்கல். ஏ பொம்மி, இங்க நீ இருக்கிறது உண்மைனா இன்னைக்கு முன்னாடி நீ வந்துதாண்டி ஆகணும். இங்க நீ இருக்கியா இல்லையான்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிடும். நீ எந்த உருவத்துல இருந்தாலும் சரி, இந்த கண்ணாடி உன்னை காட்டி கொடுத்துரும். என்னாச்சு? எனக்கு எல்லாம் 2 தெரியுது. என்னன்னு ஒன்றும் புரியலையே. அப்படியே நீ இங்க இருந்தாலும் உன்னோட ஆசை புருஷனும் உனக்கு பிடிச்ச ராணியும் சாகிறத உன்னால தடுக்கவே முடியாது. தள்ளி நின்னு கதறி அழதான் முடியும். தமன்னா, என்னாச்சு தமன்னா? ஒண்ணுல்ல, பொம்மையவே நினைச்சிட்டு இருந்ததால ஒரு செகண்ட் அவ கண்ணாடியில தெரியற மாதிரி இருந்துச்சு. சரி.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க நின்னுகிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடா அண்ணா உள்ள இருக்கு? சித்தப்பா, போதையில கண்டுபடி உளராதீங்க. போதலையா? நானா? என்ன தமன்னா, ஏதோ நாம செஞ்சதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி முறைக்குது. நாம் அதை பார்க்குதுன்னு சொல்லுவோம், இவங்க அதை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்ச கதை தானே. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சித்தார்த், தாத்தா, முதல்ல எல்லாருக்கும் பொங்கல் பரிசை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் விளையாட்டு, ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஆ சரிங்க தாத்தா. ஐயா, பொங்கல் விழாவுக்காக நிறைய ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க போல இருக்க. வீடே அமர்க்கலமா இருக்க. ஆமா மேனேஜர், எல்லாமே நம்ம சித்தார்த்தோட ஏற்பாடு தான். குழந்தைகளுக்கான போட்டி, அப்புறம் சிலம்பாட்ட போட்டி, கடைசியில நம்ம கடையில இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட போறோம். சித்தார்த், தாத்தா, முதல்ல அந்த பரிசுகளை கொடுக்க ஏற்பாடு பண்ணுப்பா. சரிங்க தாத்தா. வாங்க வாங்க. என்ன தம்மண்ணா, பூமி வந்துருச்சா? ஏன் இப்படி சத்தம் போட்டு ஊரை கூட்டுறீங்க?
இங்க நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கூட தெரியாம அங்க பாரு சித்தார்த்த ராணின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் நின்னுகிட்டு பொங்கல் பரிசை வாரி வழங்கிக்கிட்டு என்ன நீங்க எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்கீங்க? வாயை மூடிட்டு அமைதியா நில்லுங்க. அமைதியாவா? சரி தம்மா. இன்னைக்கு நீ எனக்கு படையல் போட்டிருக்க ராணி. இதை நான் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வர எதிரிகளை நான் அழிக்கிறேன். ஹே பொம்மி, எங்க இருக்க? வா சீக்கிரம். வாடி, ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இனி எல்லாமே நான் நினைச்ச மாதிரி மாறப்போகுது. வீட்டோட தலை எழுத்தி என்னை மாத்தி எழுத போறேன். வரேன் பெருசா ஏதோ வரேன். நினைத்ததை முடிப்பவன் நான். இவ்வளோ கியூவா இருக்குது. கியூல போய் நிக்கலாமா, ஸ்ட்ரைட்டா போய் வாங்கலாமா? என்ன காக்காலாம் கூட ரெண்டு ரெண்டா தெரியுது. ஐ, மேல ஒரு பாப்பா, அங்க ஒரு பாப்பா, மேல ஒரு பாப்பா, கீழே ஒரு பாப்பா, எல்லாம் ரெண்டா தெரியுது. அப்போ 1 2 3 4. ஐ எம் கரெக்ட். இது சொன்னா தமன்னா பாப்பாவும் நம்பாது, இந்த மொன பையனும் நம்ப மாட்டான். எல்லாம் ஃபூல்ஸ், பேட் ஃபெல்லோஸ். நான் மட்டும்தான் குட். வா மச்சான், எப்படி இருக்கீங்க மச்சான்? சும்மா இருங்க. குடிச்சிருக்கீங்களா? ஐயோ மாப்பிள, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் குடிச்சீங்க? மாப்பிள மாப்பிள மாமா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? மச்சான், அங்க ஒரு பாப்பா, 2 பாப்பா தெரியுதா? மேல ஒரு பாப்பா, அதுவும் 2ஆ தெரியுது. 1 2 3 4 பாப்பா. ஏன் இப்படி பண்றீங்க? வீட்டுக்குள்ள வர போயிட்டு வந்துடுறேன். என்ன இது? மாமாவுக்கு இன்னும் போதை இறங்கல போல இருக்கே. தமன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் போதை இருக்கும்னு சொன்னா, இவர் என்னடான்னா கள்ளு குடிச்ச குரங்கு மாதிரி இருக்காரு. எப்படியோ உள்ள போயிட்டாரு.
பாத்து. மாப்ள. சாரி சாரி உட்காருங்க. என்ன மச்சான் தள்ளுறீங்க? ஓ மாப்பிள, என்ன மாப்பிள இது? எத்தனை நாளா இந்த பழக்கம்? ஆ? நானும் உங்களை அப்போல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நல்லா தானே நடக்கிறேன். ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? குடிச்சிருக்கனா? நானா? நான் குடிக்கவும் இல்ல நடிக்கவும் இல்ல. ஷ், அமைதியா இருங்க மாப்பிள. ஏன் குடிச்சிட்டு போய் சொல்றீங்க? மாப்பிள, நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே இருங்க. வெளியில வந்தீங்கன்னா நம்ம குடும்பம் மாறமே போயிடும். எல்லாம் பறந்து போயிடுமா? ஆமா ஆமா, பறந்து போயிடும். போட்டோம் போட்டோம் போட்டோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கே இருங்க, வெளியில வந்துடாதீங்க ப்ளீஸ். மச்சான் ஏற்கனவே பறந்துகிட்டு இருக்குது மச்சான். சரி மச்சான், நான் இருக்கிறேன். மாப்பிள, எனக்காக ப்ளீஸ் நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சரியா மாப்பிள? மச்சான் இங்கே உட்காந்துருங்க. நான் இங்கேயே இருக்கேன். ஓ, வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. ஒரு சாணி போடுங்கண்ணா. ஒன்னும் இல்ல சார், காலையில இருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் கிறங்கிட்டான் போல இருக்கு. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கொடுங்க. என்னவன் ராணியை கொல்லுவான்னு பார்த்தா பக்கத்துல சித்தார்த்த கொல்ல போனவன் மேல சாஞ்சிட்டான். சுகர் வந்தவன், பிபி வந்தவன் எல்லாம் ரவுடின்னு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினா அவனோட சேர்ந்து இன்னொருத்தனும் போயிட்டான். சரி, அதான் இன்னொருத்தர் இருக்காள, அவளாவது கச்சிதமா முடிக்கிறாளான்னு பாப்போம். தமன்னா இங்க வந்து நிக்காம இவ எதுக்காக அந்த கண்ணாடியை பிடிச்சிட்டு நிக்கிறான்னு தெரியலையே. இவள ஹேய், சித்தார்த் ராணிக்கு ஒண்ணுன்னா மட்டும்தான் நீ வருவேன்னு இல்ல, கிழவனையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவரு சாக போறாருனாலும் நீ வருவல்ல. வா, சீக்கிரமா வா. என்ன தமன்னா, அங்க பாத்தியா நீ? எல்லாமே சொதப்பலா நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னடா இங்க கண்ணாடி கிட்ட நின்னுட்டு இருக்க? ஏன் இங்க இருக்கிறவங்க யாராவது கண்ணாடியை எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு பாதுகாப்பா நிக்கிறியா? இந்த அட்டம்ப்டே பொம்மி இங்க இருக்காளான்னு பாக்குறதுக்காகன்னு உன்கிட்ட எப்படி மனு சொல்றது? என்ன உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க, எதுவும் பதில் சொல்லாம நிக்கிற? வா. இல்ல மனோ, அங்க வந்து நின்னா அவங்களுக்கு தேவையில்லாம என் மேல டவுட் வரும். அதனாலதான் இங்கே நின்னுக்கிட்டு கண்ணாடி வழியா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கேன்.
ஆ? சித்தார்த் ராணி தான் சாகணும்னு இல்ல, இந்த கிழமை செத்தாலும் இழவுதான். அந்த கிழவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தலை சுத்தும். ஆனா நடந்தது என்னன்னு தெரியாம எப்பவும் வர நெஞ்சு வலின்னு கொண்டு போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு மத்தவங்க எல்லாரும் பொங்கலை கொண்டாடுவாங்க. அந்த பாய்சன் எப்படியோ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஹார்ட் அரெஸ்ட் பண்ணி முழுசா சாகடிக்கும். அந்த கேப்ல இங்க ராணி சித்தார்த்துன்னு அடுத்தடுத்த அட்டம்ப்ட்ல கொல்லும் போது அந்த கிழவனும் செத்து போனமா இருப்பான். மொத்தத்துல இந்த வீடே பொங்கல் அன்னைக்கு சாவு வீடா மாறும். ஏதோ சொல்ற, பார்க்கலாம்.